ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்னிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ராம்னிஸ் கிச்சன்ல ரொம்பவே சூப்பரான நார்த் இந்தியன்ல ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி மால்புவா. இது எப்படி பண்றதுதான் பார்க்க போறோம். நம்ம நார்மலா தீபாவளி அப்படின்னா லட்டு, ஜாங்கிரி, மைசூர் பாக்கு இப்படிதான் பண்ணுவோம். ஆனா இதோட சேர்ந்து நீங்க இந்த தடவை இந்த மால்புவா ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது இல்லாம வீட்டுல இருக்கிற பொருட்கள் வச்சு நம்ம ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மால்புவா ரெசிபி எப்படி பண்றதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய ரமேஷ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1/2 கப் மைதா, 1/2 கப் பால் பவுடர், இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒன்னோட ஒன்று கலக்கிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப்பு நமக்கு தேவைப்படாது. சில மில்க் பவுடரை பொறுத்து நமக்கு இருக்கு. 1 கப் பாலும் தேவைப்படலாம், அதோட குறைவாகவும் தேவைப்படலாம். நமக்கு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். லம்ஸ் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல 1 கப் சுகர், 1 கப் தண்ணி ஊத்திக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொதிக்கும் போது இதுல கொஞ்சம் நம்ம ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஏலக்காய் எசன்ஸ் சேர்த்திருக்கேன். நீங்க ஏலக்காய் நீங்க தட்டி கூட சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க விட்டுட்டு இங்க பாருங்க, இந்த மாதிரி லைட்டா பிசு பிசுப்பு தன்மை இருந்தா போதும். கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. இதுக்கு பிசு பிசுப்பு தன்மை இருந்தாதான் நமக்கு ஜீரா ஊறும். கிட்டத்தட்ட நம்ம ஜாமுன் செய்யற அந்த பாகோட கன்சிஸ்டன்சி தான் இது. இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுல பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சாச்சு ஏற்கனவே. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பேன்ல எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு அதில் 2 டிராப் விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி மேலே வரணும். இப்போ நம்ம ஒரு கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது, லைட்டாக இந்த மாதிரி பபிள்ஸ் வந்தால் போதும். ஏன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வேகணும். அதுக்காக நம்ம சிம்மில் வச்சு தான் இதை பண்ணணும். சப்போஸ் நீங்க ஃபுல் ஃப்ளேம்ல வச்சிட்டீங்கன்னா வெளியே மட்டும் வெந்துரும், கிறிஸ்ப் ஆயிடும், உள்ள வேகவே வேகாது. அதனால நீங்க சிம்ல வச்சு பண்ணிக்கோங்க. இங்க பார்க்கும்போதே தெரியும், நம்ம ஊத்துனதுக்கு அப்புறம் கீழே இருக்கும். அதை லைட்டா வெந்ததுக்கு அப்புறம் அதுவே மேல வந்துடும். இங்க பாருங்க, எல்லா மாவும் மேல வந்துருச்சு. இது லைட்டா கலர் மாறுது பாருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம இதை திருப்பி போட்டுக்கணும். ஒவ்வொன்றா கலர் மாற மாற நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சிம்லே வச்சு நீங்க இதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. முப்பது செகண்டுக்கு ஒரு முறை திருப்பி திருப்பி போட்டுக்கணும். நல்லா வேக வச்சிருங்க. இதை கலர் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். பார்க்கிறதுக்கு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. எல்லாத்தையும் இதே கலர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம சக்கரை பாகு வச்சிருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் சூடா தான் இருக்கணும். சூடா இருக்கும் போது இதை நம்ம சேர்த்துக்கலாம். அப்பதான் அதோட ஜீரெல்லாம் நல்லா உள்ள இழுக்கும். இங்க பொரிக்க பொரிக்க இதுல சேர்த்துடலாம். இதுல ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் ஊற வச்சிருங்க. மைதாவோட நம்ம பால் பவுடர் சேர்த்துருக்கறனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அந்த பால் பவுடரோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் இது நீங்க சாப்பிடும்போது. இங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. வெளியே சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கிறிஸ்பாகவும் உள்ளெல்லாம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
நம்மளுடைய சூப்பரான மால்புவா ரெடி ஆயிருச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இதை செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் தான் ஆச்சு. இதில் ஒரு சின்ன டிப் என்னன்னா, பால் பவுடருக்கு பதிலாக ஸ்வீட்லெஸ் கோவாவோ இல்லை ஸ்வீட் கோவாவோ சேர்த்து செய்யும் போது இதனுடைய டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ரமணிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.